ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்கள் ஹால் டிக்கெட்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இல்லைனா பிசியில் உள்ள ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கூகுள் சர்ச்சில் லாகின் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் லிங்க் வரும், apply.tnpscexam.in. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வெப்சைட் உங்களுக்கு வரலனா இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாகவும் நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். அடுத்து இந்த வெப்சைட்டில் ரெண்டாவதாக ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் உங்களோட பயனாளர் குறியீடு கடவுச்சொல், அதாவது உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சாவோட ரிசல்ட்டு இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து சமர்ப்பி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட் இதை கிளிக் பண்ணி தான் உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷன் ஐடி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவதாக உள்ள கரண்ட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ அதோட லிஸ்ட்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த எக்ஸாமோட ஹால் டிக்கெட் வேணுமோ அதுக்கு நேராக உள்ள அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4 எக்ஸாம் ஜனவரி 2024 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நேராக உள்ள அப்ளிகேஷன் ஐடியை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை நோட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. அடுத்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பேஜில் லாஸ்ட்டாக உள்ள டவுன்லோட் ஹால் டிக்கெட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும். ஸோ கீழே ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஐடி ஸ்டார்டிங் வித் 241 அவைலபிள் இன் யுவர் ஓடிஆர் டேஷ்போர்ட் அண்டர் கரண்ட் அப்ளிகேஷன். அதாவது அந்த கரண்ட் அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் ஐடி 241 ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் நீங்கள் இந்த இதில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்ளிகேஷன் ஐடி மாறும். இதே மாதிரி உங்களுக்கும் நோட்ஸ் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடியோட ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இதில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஐடி இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை தப்பாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு டவுன்லோடு அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, விண்ணப்ப எண், உங்களோட எக்ஸாம் சென்டரு, அதோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி அடுத்த பேஜில் எக்ஸாமில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா மேலே உள்ள வியூ இங்கிலீஷ் அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை தமிழில் வேணும்னா வியூ தமிழ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது பக்கத்தில் உள்ள பிரிண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா டேரெக்டாக அந்த பிரிண்டரில் அந்த பிரிண்டர் நேமை செலக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் மொபைல்லையோ இல்லை பிசிலேயே இதை பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ண போகிறீங்கன்னா பிரிண்டரில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிடிஎஃப் ஃபைலாக சேவ் ஆயிரும். ஒருவேளை உங்கள் மொபைலில் இந்த ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகணும்னா உங்கள் பிசியில் ட்ரை பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள், ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.